ஹை டார்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ மெ டேக் குக்கர் அண்ட் ஐ எம் யோர் குக்கடா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டீமன்ஸ் லவ் அப்சஷன் ஏஞ்சல் தான் பார்ட் 19 தான். லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போன்னா நம்ம டேக்கு நல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த டெவிலை கொல்றதுக்கு. அது மாதிரி பார்த்தோம்னா டெவிலோட ஆதிக்கம் பூலோகத்தில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். அதனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து காட் ஆஃப் வார் அதுக்கப்புறம் டயாங்கிக்கும் இன்னும் நல்லா ட்ரைனிங் வேணும்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு அமுச்சுட்ருப்பாங்க. அவங்க கூடயே சேர்ந்து நம்ம ஜிமின்னு ஆரமு ஜின்னு எல்லாருமே வந்திருப்பாங்க. ஹோபியும் தான் இங்கே எல்லோரும் வந்திருப்பாங்க. இங்கே வந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம டேக்கும் ஜிமினுக்கும் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாங்க. ஒரு லிட்டிலான தீஃப் ஃப்ரெண்டு. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் ஒயின்னு. அதுக்கப்புறம் ஒயின் கூட நல்லா கொஞ்சம் ஜாலியாக உங்கள் கூடையெல்லாம் டேவும் ஜிமினும் பழகியிருப்பாங்க. வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இதோட தானே லாஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் போய் பார்க்கலாம். ஓகேடா ஆர்மிஸ், அங்கே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது அப்படியே மார்னிங் டைம் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே நேரத்தில் அவ்வளோ ஏர்லியாக எழுந்திரிச்சு வர்றாரு. ஹோபி காட் ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பவ் பண்ணுறாங்க. போய் சீக்கிரம் அவங்கள எழுப்பிடு, ப்ராக்டிஸ் டைம் ஆயிடுச்சு. அதை என்ன சீக்கிரம் போய் எழுப்பிடு. இல்லை அவங்க ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே ஜங்குக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியமாக கேட்குறாங்க. இப்போது அப்படியே ஜங்குக்கு என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது, இல்லை அவங்க நேரத்தில் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க காட் ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படியே ஜங்குக்கு வெளியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா டே அவ்வளோ சின்சியராக, ஏன்னா ஜங்குக்கு டிஸப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ சின்சியராக உட்காந்துட்டு அந்த எக்ஸசைஸ்லாம் அப்புறம் அந்த ப்ராக்டிஸ் இதில் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஜிமினா இந்த பக்கம் புலம்பிகிட்ருக்காங்க. ஐயோ இவன் காதலுக்கு நம்ம சாக வேண்டியது இருக்குது. நான் முதலே ஒரு ஏஞ்சல் தான்டா, அதுவும் நட்சத்திர ஏஞ்சல்ரா, என்னை போய் இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்களே, என்னால் முடியல, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆரம்பம் ஜின்னு ஐயோ பாவம் என் பேபி பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தேவையில்லாமல் இது பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் என்னால் பார்க்க முடியல. உன் தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறத நீ பார்த்துட்ருக்கே. எல்லாம் ஜங்குக்கு சொல்லணும், ஜங்குக்கு வந்தால் நான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு இந்த வந்துட்டேன், இன்றைக்கி தான் அவன் ஏதோ உருப்படியாக பண்ணுறான், அது உங்களுக்கு பொறுக்காதே, உடனே அவனை பேம்பர் பண்ணுறதுக்கு வந்துடுவீங்க, போ ஜின்னாயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னு போடா, நீலாம் என் தம்பின்னு எப்படி தான் சொல்கிறத பாவம்ல டேட்டே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பட்டி அவன் நல்லது தானே பண்ணுறா பாரு, எவ்வளோ அழகாக பொறுப்பாக பையனாக மாறிட்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு சரி வா நம்ம உள்ளே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜிக்கே அப்படியே டேவை பார்க்குறாங்க. டே காட் ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரி பவ் பண்ணுறாங்க. அவர் அப்படியே தலை கீழே குமிஞ்சுறாங்க. அவருக்கு அவ்வளோ ஷை ஆகுது, என்னன்னே தெரில. அப்படியே ஜங்குக் அவருக்கு சுற்றி இருந்தாலே போதும் டேக் ஹாப்பி ஆகுது. அவர் அவ்வளோ ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே கீழே குமிஞ்சுக்கிறாரு. என்ன அதிசயமாக இருக்குது, நேரத்தில் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அது ஜங்குக் சாரி காட் ஆஃப் வார், அது உங்களை நேற்று நான் டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், அதனால் நான் திரும்பி அதை பண்ணி உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு பார்த்தேன். நான் நிச்சயமாக என்னை மனசார நல்லா ப்ராக்டிஸ் நான் நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஜங்கோட லிப்ஸ்லேருந்து அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அது யாரும் பார்க்காத மாதிரி, பார்த்தாலும் தெரியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்மைலாக இருக்குது. ஜங்குக்கு நல்லது, இதே மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. ஹோபி, நீ உங்களோட ட்ரைனிங்கை உன்னையே எச்சப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஜிமினா என்ன காட் ஆஃப் வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுறாங்க, முழிச்சிட்ருக்காங்க. டேவா இன்னுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்ன பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டே பிரிஸ்காக சொல்கிறாங்க. ஜிமின் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. ஜங்குக்கு பார்த்து ஒரு மரம் தான். ஜிமின் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே நிறுத்திக்கிறாரு. இப்படியே தான் அவங்களுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பட் அப்படி போயிட்டுருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற எல்லா இதுவுமே அவங்களோட இன்னர் பவர் வரைக்கும் வெளியே கொண்டு வரதுக்கு ஜங்குக் ரொம்பவுமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போது அப்படியே அங்கங்கே இடத்துல சின்ன டீமன்ஸ் அட்டாக்லாம் பண்ணும்லடா, அப்போல்லாம் அங்கே ஜங்குக்கு டேவியும் ஜிமினியும் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு அங்கே ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுக்குறாங்க. டேவ் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டீமன்ஸை ஹர்ட் பண்ணல, கொல்லலை, பட் அவங்கள காயப்படுத்தி இது பண்ணுறாங்களே தவிர அவங்கள கொல்லணுங்கிற எண்ணத்தோடு டே
எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுத்து இது பண்ணல. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டீமன்ஸ்க்கெலாம் ப்ராப்ளம் ஆகும்போது டே இருந்துட்டு போய் இது பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒவ்வொரு இடத்துல போய் அப்படியே சின்ன சின்ன அட்டாக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க அவ்வளோ ஒரு சண்டைகள்லாம் போயிட்டுருக்குது. ஒவ்வொரு பக்கம் இருந்துட்டு ஹோபி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு டீமன் தானே இருந்துகிட்ருக்குது. அந்த டெவிலோட பவரால் அந்த டீமன் வந்துட்டு ரொம்ப கொடூரமாக மக்கள் எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு சண்டை போயிட்டுருக்குது. ஜங்குக்கு இருந்துட்டு அவரோட ஃபுல்லோட பவர்லாம் காமிச்சாங்கன்னா அவ்வளோதான். அதனால ஜங்குக்கு வந்துட்டு இதில் வரவே இல்லை, ஒதுங்கி தான் நிற்கிறாங்க. டேவும் ஜிம்முன்னு எப்படி ஃபைட் பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க இதை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஜங்குக்கு ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு பவர் வந்து தெரியுது. அது வேறு ஒரு சைடில் தெரியுது. அது தெரிஞ்சோன்னா ஜங்குக்கு முடிவாயிடுது, கண்டிப்பாக அது டெவிலாக தான் இருக்கும், அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபியை கூப்பிட்டேன், அவங்கள பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஹோபி இருந்துட்டு நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, யாருக்கும் பிரச்சனை வராத மாதிரி. இப்போது அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கும்போது பின்னாடி இருந்துட்டு ஒரு டெவில் இருந்துட்டு அப்படியே அவங்கள அட்டாக் பண்ணுறது பெரிய சக்தி ஒன்று விடுது. ஹோபி இருந்துட்டு அப்படியே நடுவில் வந்து அதை தாக்குறாங்க. அதை தாக்கி அந்த இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு சாகடிக்கிறாங்க. இந்த பக்கம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே சண்டை போட அப்படியே ஜிம்மினு டேலாம் அப்படியே ஒவ்வொரு பக்கமாக போகிறாங்க. ஜிம்மினு டே வந்து அதிகமாக ஒரே மாதிரி தாண்டா அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. டிமன்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்க அந்த மாதிரி யாரும் ஹியூமன்ஸ் எல்லாம் காப்பாற்றிட்டு அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு இடத்துல அந்த டீமனோட வாசம் வந்து வருது. இப்போது டேக்கு ஜிம்மினுக்கும் நல்லாவே தெரியும் டீமன் யார், மனுஷங்க யாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங்கில் அது எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த டீமனோட ஸ்மெல்லு பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இங்கே இன்னொரு டீமன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் பார்க்குறாங்க. பட் எங்கேயுமே கிடைக்கல. இப்போது அப்படியே ஒரு வீட்டிலேருந்து சத்தம் மட்டும் கேட்குது. அவங்கள அப்படியே காதை வச்சு பார்க்குறாங்க, இங்கே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு டோர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. பார்த்தா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டியாக தான் இருக்காங்க. எல்லாருமே குழந்தைங்க மாதிரி தான். ஒரு 10-12 வயசு இருக்கும். அந்த குழந்தைகள் எல்லாமே இருக்காங்க. அந்த குழந்தைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தங்க நின்றுட்டுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, ஒரு கேர்ள் தான். கேர்ள்னு சொன்னாலே புரிஞ்சுருக்காது, நீங்கள் தான்டா நின்றுட்டுருக்கீங்க. ஓ, நான் அப்படின்னா கணிச்சது தப்பு இல்லை, நீங்களா ஏஞ்சல்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு டீப்பான இவ்வளோ ஒரு டெரரான வாய்ஸ் கேட்குது. அது உங்களோடது தான். அப்படியே ஜிம்மினோ டேவோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயன் நீ டீமனா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் வந்துட்டு சொல்கிறாங்க. டேங்கிட்ட ஆமாம், இவகிட்ட இருந்ததா டீமனோட சென்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குழந்தைங்க பாருங்க. அந்த குழந்தைகள் எல்லாமே டீமன்ஸ் தான். இப்போது வயன் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க, என்னை தாண்டி அவங்கள தொற்ற முடியுமா அவங்களால? முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்களோட உண்மையான ஒரிஜினல் ஃபார்முக்கு இருந்துட்டு வரீங்க. அது வேறு எதுவும் இல்லை, ஸ்னேக்கோட ரூபத்துக்கு தான் வரீங்க. நீங்கள் வந்து ஸ்னேக் டீமன். இப்போ டேவும் ஜிமினும் அப்படியே அவங்கள மாற்றி பார்த்துக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு வரீங்க. பட் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து டிஃபெண்ட் தான் பண்ண பார்க்குறாங்களே தவிர அட்டாக் பண்ண பார்க்கல. அவங்களும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவ்வளோ சண்டை போட டயர்டாகிடுமில்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து முதல்ல ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஏன்னா வெளியே இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் காப்பாற்றிட்டு இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு இப்போ ரொம்பவுமே டயர்டாகிடுறீங்க. அப்படியே நீங்கள் சட்டுன்னு சுருண்டு கீழே விழுந்துடுறீங்க. அவங்க 2 பேரும் எதுவுமே பண்ணல. இப்போ டேதாக இருந்துட்டு ஒயின் இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து சிக்கல ட்ராப் பண்ணுறாங்க. நீங்களாம் அப்படியே ஃபெயிண்டான மாதிரி படுத்துட்ருக்கீங்க. இப்போ அந்த குழந்தைங்களாம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வயனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அவருக்கும் என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது. அவருக்கு டீமன் தெரிஞ்சோடனே கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கும். பட் ஹர்ட்னா என்ன, இது டீமன் கிட்ட போய் நம்ம பழகிருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் டே அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. டே இருந்துட்டு நார்மலாக வந்து அவங்கள பார்க்குறாங்க. நீங்களாம் அவ்வளோ ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பட் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சக்தி எடுத்து அந்த சக்தியில் வந்து ஒரு ட்ரிங்க் கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரிடா. அந்த ட்ரிங்க்கை வந்துட்டு எடுத்து அப்படியே ஒயினுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அதை குடிச்சோன்னா அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. அப்படியே நீங்கள் பார்த்தோன்னே அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறீங்க.
உங்களுக்கா? என்ன இது? என்னை கொல்லாமல் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ண பார்க்குறீங்க? என்ன உங்ககிட்ட கூப்பிட்டு போய் என்னை டார்ச்சர் பண்ண பார்க்குறீங்களா? அதெல்லாம் சத்தாலும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க. அவங்க ஜிமின் வந்துட்டு, ஆனால் உனக்கு வாய் இருக்க பாரு வாய். ஏண்டி நீ ஒரு திருடின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஒரு டீமனாக இருந்திருக்க. எத்தனை மக்களோட வாழ்க்கையில் அழிக்கிறதுக்கு நீ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வந்துட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்முன்னு சொல்லிவிட்டு, பையன் நீ தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கொல்றதுக்கெலாம் வரல. நீ மக்களை புண்படுத்தாத வரைக்கும் நான் உன்னை புண்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வயனா அப்படியே பார்க்குறாங்க. சரி வயன், நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ வயன் வந்துட்டு டைம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முதல்ல வந்து ரகட் அண்ட் கோல்டாக இருந்தது. இப்போ அப்படியே சாஃப்டாகிடுச்சு. நான் எந்த ஒரு மக்களையுமே புண்படுத்த மாட்டேன். எனக்கு தேவை இந்த குழந்தைகளும் நாங்களும் எந்த ஒரு கெட்ட வழியிலையும் போகாமல் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நாங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினும் டேவும் அவங்கள ஒருத்தங்க பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு ஒரு வாமான ஸ்மைல் கொடுக்குறீங்க. இப்போ அப்படியே தாண்டா கொஞ்சம் டேஸ் போகுது. இந்த கொஞ்சம் டேஸ்லேயும் நீங்கள் 3 பேரும் ரொம்பவுமே திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறீங்க. டேவும் ஜிமினும் அப்பப்போ அவங்கள வீட்டுக்கு தெரியாமல் உங்களை வந்து பார்க்குறதும், நீங்களும் வந்துட்டு அவங்கள பார்க்குறதும், அப்படியே நீங்கள் இருந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாத்தையும் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீமன் சொல்லிட்டு, கெட்ட டீமன் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே பாண்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இருந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு டேன் ஜிமின் எல்லாத்துக்கூடையும் அவ்வளோ நல்லா ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான சென்ஸ் வருது. லைக் பார்த்தோன்னே God of War வரான்டா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் குடுக்குன்னு ஓடிடுறீங்க. இப்போ டேவும் ஜிமினும் ஐயோ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க மூஞ்சியில் அவ்வளோ பயம் தெரியுது. இப்போ அப்படியே டேக்கு முன்னாடி ஜங்கோக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருந்து அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. ஒருவேளை பார்த்துருப்பாங்களா எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஜங்கோக் கூடயே தான் வந்து ஹோபி வந்திருப்பார். அவர் வந்துட்டு இங்கே தான் இருக்கீங்களா, நான் உங்களை எங்கே தெரியுது, இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு வராங்க. இப்போ அப்படியே ஜங்கோக் வந்து நிற்கிறாரு. தேவை அப்படியே கல்ப் பண்ணுறாங்க. God of War நீங்கள் இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் இங்கே உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு வந்தேன். இது வரைக்கும் நீங்கள் சின்ன டீமன்ஸை தான் ஹண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பட் இப்போ நம்ம போக போகிறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான டீமன். அந்த டீமன் கிங்கோட வம்சத்தில் சேர்ந்த டீமன். இத்தனை மாதம் இங்கே வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்ததில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்களால் அந்த டீமனை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அவங்களும் வந்துட்டு எங்களால் முடியும், அந்த டீமன் கெட்ட டீமன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தேர்ந்துட்டு கேட்குறாங்க. ஜங்கோக்கா டேவை பார்க்குறாரு. ஆமாம் கெட்ட டீமன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே ஹோபி இருந்துட்டு தயாங் என்ன கேட்குற, டீமன் கெட்ட டீமனா நல்ல டீமனான்னு சொல்லிட்டு, டீமன்ஸ் எல்லாருமே இப்போ கெட்ட டீமன்ஸ் தான், யாரும் அதில் நல்லவங்களால இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி இருந்துட்டு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லையே, நல்ல டீமன்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டே லைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு ஆமாம்மா ஒருத்தவங்களை பார்த்துட்டு நம்ம அப்படியே முடிவுலாம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஹோபி வந்துட்டு அச்சோ உங்கள்கிட்ட எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது, நீங்கள் வளரும்னு நினைக்கிறேன். அப்படி டீமன்ஸ் எல்லாருமே கெட்டவங்க தான் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஹோபி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டா சொல்கிறாரு பாரு ஹோபி, நீ பாரு எவ்வளோ பெரிய டீமன் வந்து இருந்தாலும் சரி அவரெல்லாம் பயப்படாமல் அப்படியே அடித்து துவச்சி காய போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் நக்கலை சொல்கிறாங்க. ஹோபி வந்துட்டு அப்படியே பார்த்து ஒரு மறைக்கிறாங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு ஆமாம் ஹோபி உங்களுக்கு எதை பார்த்து பயமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி வந்துட்டு அப்படியே ஒரு ப்ரௌடான ஸ்மிர்க்கில் என்னெல்லாம் பயன்படுத்துறதுக்கு யார் நினச்சாலும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு. இப்போ அப்படியே லைட்டாக உங்களுக்கு இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, அது என்னென்ன மாதிரி ப்ராக்டிஸ்னால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிவிட்டு அப்படியே வந்து அங்கே ஒரு காஞ்சி போன மரம் வந்து விட்டு கிடக்கும்லடா, கீழே படிஞ்சு கிடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மரத்துக்கிட்ட தான் உட்காந்துட்டு நீங்கள் 3 பேர் பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ ஹோபின்ட்டு அங்கே தான் உட்காடுறாரு. இப்போ இஸ்ஸுன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன இது இஸ்ஸுன்னு சத்தம் அப்படிங்கிற மாதிரி ஹோபி இருந்துட்டு கேட்குறாங்க. இங்கே ஜிமினு டேவும் அவங்கள பார்த்துக்கிறாங்க. ஐயோ அந்த வயன் இன்னும் போகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹோபி இருந்துட்டு இங்கே பாருங்கள்
அப்புறம் இங்கே எனக்கு என்னமோ டீமனோட இருக்கிற மாதிரியே ஒரு சென்ஸ் வருது. மேபி நான் டீமன் கூட நிறைய சண்டை போடுறதுனாலேயே இருந்துகிட்ருக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், இந்த ப்ராக்டிஸ் இந்த டைமில் பண்ணணும். ஹோபி எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு காட் ஆஃப் வாரோட அசிஸ்டண்ட், அதனால் நானும் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அவ்வளோ டிமாண்டிங்கான வயசில் பேசிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே இதுன்னு அவர் கையில் ஊறுற மாதிரி இருக்குது. என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த கையை ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு ஒரு நீளமான ஒரு பாம்பு இருந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னா அவ்வளோதான் ஹோபிக்கு கண்ணு மூலி எல்லாம் பித்திக்கிறது. ஐயோ பாம்பு, ஐயோ ஸ்னேக் ஸ்னேக் ஸ்னேக், ஐயோ அம்மா எனக்கு பிடிக்கல, இது பாரு பாரு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குதிச்சிட்ருக்காரு. இங்கே டேவும் ஜிமினும் என்ன இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே மேலே பயம் இல்லைன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே போய் ஜிம்மின் வந்துட்டு ஒரு கையை பிடிச்சிட்றாரு. இன்னொரு சைடில் வந்து டேங் தான் இருந்துட்டு அப்படியே அந்த கொஞ்சம் அந்த பாம்போட லைட்டாக கழுத்து பிடிச்சி லைட்டாக அப்படியே எடுத்து விட்றாரு. இப்போ தான் ஹோபிக்கு அப்படியே உயிரே வருது. இருந்தாலும் அந்த கையை மட்டும், அந்த பிடிச்ச கையை மட்டும் அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்குது. ஐயோ அந்த பாம்பை, ஐயோ என்னால் முடியல, அது எங்கேயும் கொண்டு போய் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கு மூச்சு பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்குது. இப்போ இருந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற, உங்ககிட்ட அப்புறமேல் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாம்புக்கிட்ட எதுவும் முணங்கிட்டு இருக்காங்க. என்னடா பாம்பு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா, அதை கொண்டு போய் விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபி இருந்துட்டு கத்துறாங்க. இதாக போய் விட்டுறாங்க ஏங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு கொண்டு போய் விடுறாரு. அப்படியே அந்த பாம்பு வந்து திரும்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படம் எடுத்து அப்படியே ஒரு ஆட்டம் ஆட்டிக்கிட்டு போகுது. ஹோபிக்கா கொழுப்பு பறந்த பாம்புக்கு எப்படி பயன்படுத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே ஜிமின் அப்படியே திரும்பி பார்த்தா ஜிமின் வந்துட்டு நக்கலான ஒரு சிரிப்பு, அப்படியே ஒரு நக்கலான சிரிப்பில் பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க எனக்கு இது மேலே பயம் இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொல்கிறது தான். எனக்கெல்லாம் பயந்தானே சாமி போங்க, இந்த பாம்பை மட்டும் பார்த்தேன், ஐயோ எனக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிடுறேங்க. இங்கே ஜிமினும் டேவும் அந்த க்யூட்டான இது நடக்கிறத பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே ஜின் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம்பம் ஜின் வந்துட்டு சரி நாங்களும் வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை வேண்டாம், நீங்கள் இருந்துட்டு உங்களை இங்கே இதுக்கு அமுச்சுட்ருக்காங்க நல்லா தெரியுங்களா, அதுக்காக மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட் ஆஃப் வார் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அவங்களும் வந்துட்டு ஆமாம்மா அதுவும் கரெக்டாக, சரி நாளைக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கும் ஹெட் நோட் பண்ணுறாங்க. இங்கே ஹோபிக்கு இன்னும் அந்த கை உதறல நிற்கவே இல்லையா. என்ன ஹோபி, என்ன இது கை எதுக்கு இந்த உதறிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை காட் ஆஃப் வார், அது தெரியாமல் கை வந்து கை என்ன டான்ஸ் கிளாஸ்க்கு போகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே அப்படியே தேர்தல் பார்த்து நக்கலை சிரிச்சுட்டு இருக்காங்க. ஜிமின் தான் இதை கேட்டிருப்பாங்க. ஜிமினை பார்த்து மறைக்கிறாங்க ஹோபி இருந்துட்டு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சின்ன ஒரு நடிக்கு தான், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. சரி நேரத்தில் வேறு எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே டேவை பார்க்குறாங்க. டேவை பார்த்தோம்னா அவர் பேசுகிறது எல்லாமே ஜங்குக்கு அப்படியே விழுந்து சைட் அடிச்சுட்டே இருப்பாங்க. இது ஜங்குக்கு வந்துட்டு பேசும்போது உணிச்சிருப்பார். பட் இருந்தாலும் அவரோட ஸ்ட்ரிக்டான ஃபேஸை வச்சுட்டு என்ன என் மூஞ்சில் சாப்பாடு இருக்குதா, என்ன சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேவா அப்படி இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிச்சேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிட்டு வைக்கப்படுறாங்க. இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மில் வந்துட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் வந்துட்டு இதை பார்த்துட்டு லைட்டாக அவங்க அப்படி ஆரம்பம் பார்த்து கண்ணடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஒரே ஒருத்தங்க இல்லை 2 பேர் சிங்கிளாக உட்காந்துட்ருக்காங்க. வேறு யாரும் இல்லை, அவங்க ஹோபியும் ஜிமினு தான். விடுங்க அவங்க 2 பேர்த்தையும் சீக்கிரம் கோத்து விட்டுறலாம். ஓகேடா. அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ டேதா இருந்துட்டு ஜங்குக் சாரி காட் ஆஃப் வார், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டிஷ் எடுத்துகிட்டு அப்படியே வைக்கிறாங்க. ஜங்குக் வந்துட்டு அதை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சதும் ஆனால் இப்போ பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே டேக்காக ப்ரோக்காக இருக்குது. பட் இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்கும் எப்போவுமே பிடிச்சிட்டே இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை தானே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஹர்ட் ஆனாலும் அதை காமிக்காமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மழுப்பி சாப்பிட்றாரு. ஜங்குக்கு வந்துட்டு எதையுமே கண்டுக்காமல் அவங்க பாட்டு சாப்பிட்டு போய் படுத்துடுறாங்க. இப்போ டேவும் ஜிமின்னு வந்துட்டு ஒரே ரூமில் தானே போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தோம்னா அங்கே ஏற்கனவே ஒரு கெஸ்ட் உட்காந்துட்ருக்காங்க. அது வேறு யார் மேலே ஒயின் தான். ஒஷன் ஜெனடிக்கு பண்ணிகிட்ருக்கா, எத்தனை தடவை சொல்கிறது இந்த மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஒயின் வந்துட்டு அது ஒன்றும் இல்லை,
அவங்க அவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அப்படியே வந்து உங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்களே. ஏய் என்ன சொல்கிற காட் ஆஃப் வாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேர்ந்துட்டு ஷாக்காகி கேட்குறாங்க. இல்லை இல்லை காட் ஆஃப் வார் அவனையெல்லாம் இல்லை, ஏன்னா அவனை அடிச்சு பல்லு உடச்சிருவோம் பார்த்துக்கோ, பல்லு இருந்தால் தான் நீ இஷிஷின்னு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன்னோட காட் ஆஃப் வார் அவனில் மறுபடியும் அவன் ஏண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தேர்ந்துட்டு வராங்க கோவமாக. ஜிமின் நில்றாவை என்னமோ சொல்ல வர, என்ன வயன் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லை ஹோபி, அவங்க பேர் ஹோபி தானே, இப்போ தான் நான் கேட்டேன். எனக்கு என்ன உனக்கு? அவங்கள ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆள் எங்கே இருப்பாருன்னு நினச்சி நான் தேடாத இடமே இல்லை. கடைசியில் பார்த்தா அவர் ஒரு ஏஞ்சலாக இருக்கார். ஆனால் இருந்தாலும் லவ் அட் ஃபஸ்ட் சைட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெக்கப்பட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன லவ்வு அட்டு ஃபஸ்ட்டு சைட்டா? நீ எப்படி ஹோபியை பார்த்த அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நீங்கள் இருந்துட்டு இமேஜினில் போயிட்டு அப்படியே இது பண்ணுறீங்க. ஒரு டைம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு மாஸ்க் இதுகள்லாம் போட்டிருப்பீங்க. அப்படியே மூஞ்சிக்கு ஒரு கவராட்டை கட்டிட்டு அப்படியே வேறு ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தங்களா பர்ஸ் அடிச்சுட்டு போகிறது பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஹோபி தான். நீங்கள் தான் வந்துட்டு ஒருத்தங்களை பர்ஸ் அடிச்சுட்டு போயிருப்பீங்க. வந்துட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு கேட்பாங்க. ஹோபி வந்துட்டு அப்படியே ஜம்பு கூட ஏதோ ஒன்று வேலை விஷயமா பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க, வெளியே டீமன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஒயின்ட்டு நான் என்ன பண்ணேன், என்ன கையை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை விடுறதுக்கு எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. பட் எடுக்கவே முடியாது, அவ்வளோ டைட்டாக க்ரிப் இருக்கும். இங்கே பாரு, என்ன இந்த பணம் தானே வேணும்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது என்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அவங்களாம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப ஓவராக தான்டா பண்ணுறேன், இது ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வயந்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவனை மட்டும் நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக என் லைஃப் பார்ட்னர் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்துட்டேன். அதனால் இனி இவங்க 2 பேர்த்தோட டியூட்டி என்னன்னு தெரியுமா? எனக்கு நீங்கள் அவனை எப்படியும் கரெக்ட் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அவங்க 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் இருந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குதுடா, எப்படி ஒன்று நான் காட் ஆஃப் வார் கூட கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் மாமா வேலை பார்க்கணும். இப்போது இவன் வயன் இனி வந்து நான் ஹோபி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த வேலையை பார்க்கணும். முடியலடி, என் தலையில் கடவுள், ஐயோ நான் தானே கடவுள், என்னை பிறக்க வைக்கும்போது ஏதோ இந்த கடவுள் என்னத்தை நினச்சிட்டு நீ பிறக்க வச்சானே தெரியல, நட்சத்திர கடவுளாக இருப்பேன்னு பிறக்க வச்சான். ஆனால் இங்கே நான் உட்காந்துட்டு உங்களுக்குலாம் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே வாய் வர மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிம்மி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. தேர்ந்துட்டு வயன் நீயும் தான் லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 ஹவர்ஸும் அப்படியே அவங்க லவ்வரை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு கிடக்குறாங்க. வேறு யாரும் இல்லை, ஹோபியும் ஜங்குக்கியும் தான். வயன் வந்துட்டு சரி இனி எனக்கு தெரியாது, நீங்கள் எப்படின்னு இது என்னை சேர்த்து வச்சுருங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. ஏய் என்னடி லூஸ் தனமாக பேசிட்டு போகிறேன், என்னை பார்த்து எப்படி பயந்தேன்னு தெரியுமா? என்ன பார்த்தீங்க பையன்? ஓ ஆமாம்ல, என் பேபிக்கு வேறு ஆமாண்ணா கொஞ்சம் பயம் போல் இருக்குது. சரி என்னோடய ஐடென்டிட்டியை தெரியாத மாதிரி நான் உங்ககிட்ட அப்படியே லவ் பண்ணி பழகிட்டு போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டிமாண்டிங் வாய்ஸில் சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் தெரியாது, என் ஹோபிக்கு வேறு என்னை பார்த்து பயம்னு நினைக்கிறேன். எப்படியோனே நீங்கள் உங்களை சேர்த்து வச்சுருங்க. பாம்பு பார்த்தா பாவம் என் செல்லக்குட்டி பயப்படுறான், எப்படியோ என்னை சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே எஸ் ஆகிடுங்க. அவங்க 2 பேரும் மூஞ்சி பார்த்துட்டு இனி இது வேறு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தோம்னா அவங்க அப்படியே அந்த டீமன்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்கு இடத்துக்கு தான் போகிறாங்க. இப்போது அந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய டீமனோட பவர் தெரியுது. இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே அந்த டீமன்ஸ் கூட எல்லாம் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. டேவ் இருந்துட்டு அவரோட ஃபுல் பவரையும் அவரையும் யூஸ் பண்ண பார்க்குறாரு. அவருக்குள்ளே இருக்கிற இன்னர் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. இது டேவ் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஜங்குக்கு நல்லாவே நோட் பண்ணுறாரு. அவருக்கு இன்னர் பவர்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவர் வந்துட்டு அவரோட பவரை வச்சுட்டு எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே கொஞ்சம் டஃப்பாக தான்டா இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு பவர்ஃபுல்லான டீமன்ஸ் தான் இருக்குது. அதனால தான் இப்போ வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு இந்த பக்கம் நல்லாவே இது பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கிற எல்லா பவரையும் அதிகமாக கொண்டிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே அப்படியே அதை அவங்களோட பவரையெல்லாம் எடுத்து அப்படியே சக் பண்ணி வச்சுருப்பாங்க.
இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே இருந்துட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் ஜிமின் தான் அதிகமான பேர்த்து இது பண்ணியிருப்பாங்க. இப்படியே ஜிமின் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்னொரு டீமன் வந்துட்டு அப்படியே ஓடி போக பார்க்கும். அப்போது ஜிமின் வந்துட்டு அப்படியே அவங்களோட பவர் எடுத்து அப்படியே அந்த முதுகு மேலே விடுவாங்க. அப்படியே அவங்கள அப்படியே கீழே விழுந்துருவாங்க. விழுந்தோன்னே இந்த ஜிமின் வந்துட்டு சரி அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு எல்லா இதுவுமே பண்ணிகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இதை பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது அவங்க அப்படி தலைவன் இருக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீமனோட கிங்கன்ற இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. மிஸ் பண்ணி தொலைச்சிட்டோமா, ஃபஸ்ட்டு இந்த டீமன் கிங்கை பிடிச்சாதான் அந்த டிஃபிலை அடக்க முடியும்னு பார்த்தா இவனையவே காணோம், என்ன பண்ணி தொலைதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்காங்க. பட் டே இருந்துட்டு ஜங்குக் சரி விட்டுங்க, காட் ஆஃப் வார் ஏதோ எப்படியோன்னு நம்ம கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ பேபியாட்ட பேசுகிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஜங்குக்கு வந்துட்டு அந்த டேயை அட்மையர் பண்ணி பார்த்த பார்வை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாரு. இங்கே டே இருந்துட்டு என்னோட டே இருந்துட்டு அப்படியே ஜிமின் கிட்ட சரி வாடா நம்மளும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஜிமின் வந்துட்டு பார்த்தியா இன்றைக்கி நான் தான் இப்படி பவர்ஃபுல்லாக இப்படி மாஸ்க் கட்டினேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ ப்ரௌடாக வந்துட்டுருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஆரம்பம் ஜின்னு இல்லை, ஏன்னா அவங்களும் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலைக்காக வெளியே போயிருப்பாங்க. இப்போ டே, ஜங்குக், அப்புறம் ஹோபி, அதுக்கப்புறம் நம்ம ஜின்னி, இவங்க 4 பேர் தான் இருந்துகிட்ருக்காங்க. டே இருந்துட்டு எனக்கு டயர்டாக இருக்குன்னு தூங்க போயிட்டாங்க. ஹோபி இருந்துட்டு உங்களுக்கு வேறு எதுவும் செய்கிறதான்னு கேட்டு ஜங்குக்கு என்னென்னலாம் தூங்குறதுக்கு முன்னாடி செய்வாங்களோ அதையெல்லாம் போய் செஞ்சு வச்சுட்டு மச்சான் நீங்கள் போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹோபி இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு இன்றைக்கி அவனோட இன்னர் ஃபீலிங்ஸ்லாம் வெளியே வந்துச்சுல, அவனோட இன்னர் பவர் எல்லாமே வெளியே வந்துருச்சு. இது உண்மையான நல்ல சைன் தான். இனி அந்த டெவில் யாரெல்லாம் நினச்சாலும் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவர் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு இனி என்ன மாதிரி பிளான்லாம் போடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜிம்மின்னு ஐயோ சந்தோஷம் சந்தோஷம், ஐயோ நான் வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா டீமனையும் கொண்டுட்டேன், ஐயோ ஹோபி, ஐயோ அவனு கூட கம்மியாக தான் கொண்டுட்டேன், நான் தான் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டிருக்கேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ அவர் வந்துட்டு அப்படியே பாத்ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ பார்த்தோம்னா ஜிம்மினோட அந்த விண்டோ சைட்லேருந்து அப்படியே ஒரு உருவம் வந்துட்டு ஜம்ப் ஆகுது. அந்த உருவத்தை பார்த்தோம்னா பேக் சைடு பெரிய ஒரு அந்த ஊண்டு வந்து ஆயிருக்குது ஷோல்டரில். அது வேறு யாரும் இல்லை, ஜிம்மின் வந்துட்டு அப்படியே அட்டாக் பண்ண அந்த டீமனோட பவர் தான். இப்போது அந்த டீமன் வந்துட்டு அப்படியே உள்ள ஸ்மோக் பண்ணிட்டு வருது. இங்கே தான் இருக்கீங்களா ஏஞ்சல்ஸ், உங்கள் எல்லாத்தையும் கொள்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன், என்ன தைரியம் வச்சான் என் இடத்துக்கு வந்து என்னையவே பிடிக்க பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தில் அந்த டீமன் இருந்துட்டுருக்கோம். இப்போது அப்படியே ஒரு பாத்ரூம்லேருந்து அழகான ஒரு ஷைனிங்கான ஒரு ஒளி வீசுகிற மாதிரி அவருக்கு இருந்துட்டு ஃபீல் ஆகுது. யார் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக அப்படியே உள்ளே யாருங்கிற மாதிரி பார்க்கலாம்னு நினைப்பார். பட் அதுக்குள்ளேயே டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்டோன்னே அப்படியே அவரோட உண்மையான ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறிடுவார். அப்படியே அந்த ஒரு ஓரத்தில் நின்று உட்காந்துட்ருப்பாங்க. ஐயோ சந்தோஷம் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே வந்துட்டுருப்பாங்க. வேறு யாரும் இல்லை, ஜிமின் தான். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குளியல் போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னத்துக்கு நான் மட்டும் ஹெவனில் இருந்திருந்தேன், அழகாக ஜாலியாக அந்த அமிர்த ரத்தத்தில் இருக்கிற எல்லா தண்ணிகளையுமே வச்சு நான் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்திருப்பேன். என்ன பண்ணுறது, இந்த பூமிக்கு வந்துட்டு நான் படுற பாடு இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இது பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் இன்றைக்கி நான் எத்தனை டீமன் இருந்திருக்கோன்னு, அதுவும் அவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்க டீமனையும் கூட என்னோடய பவரை வச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டேன், எனக்குள்ளே எவ்வளோ பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை அவ்வளோ ஜாலியாக சிரிச்சுட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு சவுண்டு கேட்குது. யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா ஜிமின் வந்துட்டு அந்த குளித்ததுக்கப்புறம் அந்த ஏன்ஷியன்ட் டைம்லலாம் ஒரு ட்ரெஸ் சட்டை போடுவாங்களாடா, பாத்துக்கப்புறம் ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. யார் அது இன்னமும் சத்தம் கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாரு. அப்படியே ஒரு பொருள் இருந்துட்டு உழுகுற சத்தம் கேட்கும். அவராக பயந்துருவார், அப்படியே பவர் எடுக்கிறாரு. இப்போ அப்படியே பக்கத்தில் போகிறாரு. போக 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 அந்த உருவம் இருந்துட்டு அப்படியே லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அது கேட்டோன்னா ஐயோ பூனைக்குட்டியா
சாமி நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அப்படியே அவர் வந்துட்டு ஆடி வீட்டை பிடிக்கிறாரு. அந்த பூனைக்குட்டியாக அப்படியே அவரையவே அட்மையர் பண்ணி பார்க்குது. இப்போ அவர் வந்துட்டு என்ன இது இப்படி பார்க்குது என்னையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே அவர் வந்துட்டு என்னாச்சு உனக்கு, ஐயோ கடிச்செல்லாம் வச்சிட மாட்டேல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பயந்துட்டு போய் அப்படியே தொடுறாரு. பார்த்தா அதோட முதுகில் வந்து காயம் இருக்குது. அச்சோ என்ன இது இப்படி காயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பூனைக்குட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கான ஆயில்மெண்ட் இதெல்லாம் போடுறாங்க. அந்த பூனைக்குட்டியாக இது எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோ 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 அட்மையர் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ அந்த பூனைக்குட்டின்னு சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கு அது வேறு யாரும் இல்லை. இருந்தாலும் நான் வந்துட்டு இப்போ சொல்ல மாட்டேன். அதனால் அந்த பூனைக்குட்டிக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்றாங்க. அச்சோ பாரு உனக்கு எப்படி இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நில்லு, உனக்கு இது சரியாக வராதுன்னு நினைக்கிறேன், நில்லு நான் போய் வேறு யாராவது கூப்பிட்டு வரேன். காட் ஆஃப் வார் கிட்டே சொன்னால் இதுக்கு ஏதோ முடிவு கிடைக்கும், அவர்கிட்ட நல்லா பெரிய பெரிய மருந்துலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மில் வந்துட்டு அந்த பூனைக்குட்டியை வச்சுட்டு அப்படியே போகிறதுக்கு பார்க்குறாரு. இப்போ அப்படியே அவருக்கு என்னமோ ஒரு சவுண்டு, ஒரு மாதிரியான ஃப்ளாஷ் சவுண்டாட்டாக கேட்குது. அவராக என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சட்டுன்னு திரும்புகிறாரு. அப்படியே அவரோட ஐஸ்லாம் வியர்ட் ஆகுது. பார்த்தா அங்கே ஒரு மேன் அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பார். டீமனா இங்கே பூனைக்குட்டி தானே இருந்துச்சு, அச்சோ அப்புறம் அந்த பூனைக்குட்டி நீயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பர்சனை அப்படியே ஒரு ஸ்மெக் பண்ணுறாரு. நானே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வராங்க. ஜிமன் இங்கே பாரு டிமன், இங்கே பாரு, நீ தானே நான் அப்படியே அவனை அட்டாக் பண்ணல, உன்னோட ஷோல்டர், அச்சோ நானே அட்டாக் பண்ணி நானே மருந்து வச்சுருக்கேன் பாரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு அவ்வளோ முன்னாடி வராங்க. என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ பாரு என்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பவர் எடுத்து அப்படியே அடிக்க பார்க்குறாங்க. அப்படியே அந்த பர்சன் ஒரு லைட்டான ஒரு தள்ளு தான், அப்படியே அந்த பவர் வந்துட்டு புஷ்ஷுன்னு போயிடுது. ஜிமினுக்கா ஐஸில் வியர்டாகுது. அச்சோ கண்டிப்பாக இவன் பெரிய ஆளாக தான் இருப்போம் போல இருக்குது, கடவார் அப்படிங்கிற மாதிரி கத்துறதுக்கு பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயே அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே வாயில் கை வச்சிட்றாங்க. நான் உங்களை தானே பேசிகிட்ருக்கேன், என்ன தைரியம் இருந்துச்சுன்னா நீ கத்துவ, இப்போ தான் குளிச்சியா, செம்ம ஸ்மெல் தெரியுமா உன் மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்களோட கண்ணை எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ ப்ளூ கண்ணு அது, அந்த கண் அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கண்ணைவே அப்படியே அந்த பர்சன் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஜிமினா ஐயோ இவன் என்ன பண்ணுறான், இங்கே பாரு நான் எவ்வளோ பெரிய ஏஞ்சல் தெரியுமா, என்னையெல்லாம் நீ கொல்லவே முடியாது, கனவுலையும் நினச்சி பார்த்துறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சனை அப்படியே ஸ்மித் பண்ணுறாங்க. என்ன கொல்றதா, இங்கே பாரு நீலேருந்து என்னோடது, எனக்கு மட்டும்தான், புரிஞ்சிச்சா, முதல் சொன்ன மாதிரி உன்னை அப்படியே பீஸாக வெட்டி 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 உன் பவர் எல்லாம் உறிஞ்சு என்னென்னமோ பண்ணலான்னு தான் வந்தேன். ஆனால் உனக்கு 2 கண் இருக்குது பார்த்தியா, அதுக்கப்புறம் இந்த பாடி, நான் ரொம்ப ரொம்ப உனக்கு அப்சஸ்ட் ஆகிட்டேன். இதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை என்ன, உன்னை பார்த்தோன்னே எனக்கு என்னன்னு தெரில, என்னோடய இரும்பு மனசையவே நீ கரைச்சிட்ட, இனிமேல் நீ என்னோடது தான். என்ன பண்ணுறது, நீ வேறு ஏஞ்சலாக இருக்க, பரவாயில்ல விடு, ஏஞ்சலாக இருந்தேன்னு நீ தூக்கிட்டு போய் என்னோட டீமன் கோட்டையில் ஒன்று உட்கார வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஐஸில் வியர்டாகுது, என்ன இது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தள்ளி விட்றாங்க. இப்போ அந்த டீமன்ஸ் அப்படியே சிரிச்சுட்டே போகுது. அந்த கேட்டாக இருக்கும்போது உன் கண்ணில் இருந்த அந்த கவலை அது எல்லாமே எனக்கு என்னமோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இனி நீ என்னோடது மட்டும்தான், புரிஞ்சிச்சு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. நில்லுடா நான் உனக்கு காட் ஆஃப் வார் கிட்ட கூப்பிட விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்த போகிறாங்க. அதுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க ஒரு மேஜிக் பண்ணுறாங்க. அந்த மேஜிக்கில் வந்து ஜிமின் பேசவே முடியாது. இனி ஒரு மணி நேரத்துக்கு நான் இங்கேருந்து வெளியே போகிற வரைக்கும் என்னால் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்மெட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறாரு. பட் இருந்து அவருக்கு போகிறதுக்கு மனசே வரல. அப்படியே ஜிமின் கிட்ட உன்னி க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்க, உன்னை இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு தோண மாட்டேது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டோஸ் பார்க்குறாங்க. ஜிமினுக்கா பயம் வருது, ஐயோ இவன் என்ன பண்ணுறது காத்துட்ருக்கானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த டீமனும் அப்படியே பக்கத்தில் வருது. வந்து இது வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லிப்ஸை வச்சு அவங்களோட லிப்ஸை அவ்வளோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான லாங்கான பிக் இருந்துட்டு வைக்கிறாரு. ஜஸ்ட் பிக்டா அப்படியே லிப்ஸோட லிப்ஸ் அப்படியே வச்சு அவ்வளோ லாங்காக வச்சு அப்படியே எடுக்கிறாரு. போதும், இப்போதைக்கு இது போதும். நீ என்னோடதுன்ட்டு இது உனக்கே புரிஞ்சிருக்கும், புரிஞ்சுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை டீப் வாய்ஸ் கேட்குது. அவருக்காக ஷாக் ஆகிடுறாரு ஜிமினும். அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த டீமன்ட்டு சரி நான் வந்து வேலை முடிஞ்சிருச்சு, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஸ்மெட் பண்ணிட்டு போகுது. இல்லையா ஜிமினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவரோட கையை வச்சு அப்படியே லிப்ஸை தொட்டு பார்க்குறாரு. இப்போ அப்படியே இன்னொரு சத்தம் கேட்குது. அப்படியே ஜிமினா பயந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அந்த பர்சன் தான் அப்படியே நிற்கிறாங்க. ஏண்டா இவ்வளோ நான் பேசியிருக்கேன், என்னை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லாமையே போயிட்டேன் பாரு. நான் தான் டீமன் கிங்கோட ஒரே வாரிசு. என்னை எல்லோரும் யூங்கின்னு கூப்பிடுவாங்க. ஐ எம் அ கேட் டீமன். இதை நல்லா உன் மண்டையில் ஏற்றி வச்சுக்கோ. ஏன்னா எனக்கான குவீன் நீ மட்டும்தான், புரிஞ்சுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு அழகான ஒரு லவ்வபிள் அப்படி லெஃப்டோட பார்வையில் பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே அவருக்கு ஜிமினுக்கு என்னென்னு ப்ராசஸ் பண்ணுறதுனே தெரில. அப்படியே அவர் இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே இவங்க இருந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு அவரோட கம்மி ஸ்மைல் காமிச்சிட்டு போகிறாரு. இத்தனை 1000 வருஷம் ஆயிடுச்சு, எவனை பார்த்தும் என் மனசு இப்படி திரிச்சதில்லை. இவங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சந்திச்சுட்டே போகிறாரு. அதோடு நான் இந்த பாட்டை வந்து எண்ட் பண்ணுறதா. இந்த பாட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே மீன்ஸ் ஐ திங்க் போன வாரம் ஃபுல்லாக நான் போடவே இல்லை. ரொம்ப சாரிடா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, என்னால் சத்தியமாக முடியல. அப்புறம் என் தம்பியும் வேறு இருந்தானே, என்னால் பேசவே முடியல. இன்றைக்கி தான் அவன் மறுபடியும் ஊருக்கு கிளம்பிட்டான். அதனால தான் நான் உட்காந்து பேசியிருக்கேன். அதுவும் நைட் நேரத்தில் 12 மணி ஆகுது, நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்டா. நாளைக்குள்ளே ரெக்கார்டு பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என்ன நாளைக்கு எடிட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணிடுறேன்டா. இப்போல்லாம் கொஞ்சம் எடிட்டிங்கும் வேறு, கொஞ்சம் சாங்ஸ்லாம் போட முடியாமல் போயிடுச்சு. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இது இப்படி பேசுகிறது இது பிடிச்சிருக்குதா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்களா. அண்ட் ஐ திங்க் எல்லோரும் 24 எபிசோட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஓகேடா, 24 போடுறதுக்கு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக 22 எபிசோட்ஸ் வரும்டா. ஓகே, ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இதை முடித்தாதான் ஒன் ஷாட்ஸ்லாம் பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். 24 இல்லை 22 இந்த 2 எபிசோடில் வந்து எதுன்னு வரும். ஓகே டார்மிஸ், பை குட் நைட்.